வட மாநிலங்களிலிருந்து லாரிகளில் போதைப் பொருளை கடத்தி சென்னையில் விற்பனை செய்து வந்த மிகப்பெரிய கும்பலை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வடசென்னை பகுதியில் டார்க் நெட்வொர்க் போல இயங்கி வந்த போதைப்பொருள் கும்பலை கைது செய்த நிலையில் தனியாக ஆய்வகம் வைத்து போதைப் பொருளை தயார் செய்து விற்பனை செய்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போனில் பேசுவதை தவிர்த்த கும்பல் உஷாராக சமூக வலைதளத்தில் பிரபலமான ஆப் மூலம் பேசி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னை போலீசார் போதைப் பொருளின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி திவான் என்பவரை கைது செய்து 100 கிராம் மெத்தபெட்டமைன் எனும் போதைப் பொருளை தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பறிமுதல் செய்தனர். திவானுக்கு மெத்தபெட்டமைன் எங்கிருந்து கிடைத்தது என்று விசாரணை தொடங்கிய போலீசாருக்கு வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் மெத் எனும் போதைப் பொருள் மூலமாக இணைத்து மிகப்பெரிய நெட்வொர்க்காக இயங்கி வந்த கும்பலை சேர்ந்தவர்களை கைது செய்துள்ளனர். மாதவரத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் என்ற போர்டை போட்டிருந்த அலுவலகத்தில் உள்ள வெங்கடேசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். வெங்கடேசன் தான் சென்னையில் போதைப் பொருளை விற்பனை செய்யும் கும்பலின் தலைவனாக செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதும், இவரிடம் இருந்துதான் சில்லறை கும்பல் வாங்கி விற்பனை செய்து வந்ததும் அதில் ஒருவர்தான் திவான் என்பதும் போலீசாருக்கு புரிந்தது. தொடர்ந்து வெங்கடேசனின் பின்புலம் பற்றி விசாரித்த போலீசாரே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன் போதை விற்பனை கும்பலுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்ட வெங்கடேசன் தனக்கு ஏற்பட்ட தொடர்புகள் மூலம் ஹரியானா, பஞ்சாப், மணிப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள வியாபாரிகளுடன் நம்பிக்கையான நெட்வொர்க்கை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக சரக்கு லாரிகளில் போதைப் பொருளை கடத்தி சென்னைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இந்த நிலையில் பஞ்சாப் மாநில போலீசாரால் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்கிறார் வெங்கடேசன். கடந்த 2014ஆம் ஆண்டு சிறையில் இருந்து வெளியான வெங்கடேசன் போலீசாரின் விசாரணை முறைகளை நன்கு தெரிந்து கொண்டதால் அவர்கள் சற்றும் யோசிக்காத முறையில் டார்க் நெட்வொர்க்கை அமைத்து மீண்டும் பிசினஸை தொடங்கியிருக்கிறார். செல்போன் மூலம் பேசினால் போலீசாருக்கு தெரிந்துவிடும் என்பதால் சிக்னல் என்ற ஆப் மூலம் பேசி ஜரூராக நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து வெங்கடேசன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சுமார் 15 கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் மற்றும் அதன் மூலப் பொருட்கள் என 15 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். வெங்கடேசனின் நெட்வொர்க்கைச் சேர்ந்த அவரது மனைவி உட்பட 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். போதைப் பொருள் விற்பனையில் கொடிகட்டி பறந்த வெங்கடேஷ் ஃபார்ச்சூனர் கார், சொகுசு பங்களா என ஆடம்பர வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறார். அவரின் 5 கோடி மதிப்புள்ள கார் மற்றும் வீடுகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் ஹவாலா கும்பலுடன் ஏற்பட்ட தொடர்பை வைத்து வெங்கடேசன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கும் போதைப் பொருளை கடத்தியது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. மேலும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி தனது ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் ஆய்வகமும் அமைத்து போதைப் பொருளை தயாரித்ததும் தெரியவந்திருக்கிறது. தொடர்ந்து சென்னையில் வாங்கும் போதைப் பொருளை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள வீட்டில் ஆய்வகம் நடத்தி போதைப் பொருளை தயாரித்து பதப்படுத்திய லட்சுமி நாராயணன் உட்பட 2 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து வெங்கடேசனின் சோர்சுகள் மற்றும் இந்த கும்பலின் ஆணிவேரை கண்டறிவதற்காக ஹரியானா, டெல்லி மற்றும் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் முகாமிட்டிருக்கின்றனர் தமிழக போலீசார். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சோலமன் மற்றும் வெங்கடேஷ்.